வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை பண்ண போறோம். 100 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட்டை இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு தோலை சீவிக்கலாம். தோல் சீவின இந்த பீட்ரூட்டை துருவிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை துருவியாச்சு. ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டுங்கிறதுனால இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே ஃபில்டர் பண்ணாலே நமக்கு ஜூஸ் கிடைச்சிரும். இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுல் மேலே ஃபில்டர் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு. கிளியரான ஜூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து மீதி உள்ளதையும் வடிகட்டிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு பாருங்க, சூப்பராக கலர்ஃபுல்லான கிளியரான ஜூஸ் கிடைச்சிருச்சு. இந்த பாத்திரத்தில் 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு அரைச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு. நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்க்குறேன். இட்லி மாவில் உப்பு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க இந்த ஜூஸு மிளகாத்தூளுக்கு இந்த உப்பு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இட்லி மாவில் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்ததுனால மாவு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். தோசை நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசையை ஊற்றிடலாம். நீங்கள் மெல்லிசா விடுறதுனாலும் விட்டுக்கங்க, இல்லைன்னா கொஞ்சம் திக்காக விடுறதுனாலும் விட்டுக்கங்க. தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த மாதிரி சேர்த்தோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, மீதி உள்ள துருவலை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. தோசை ஒரு சைடு வெந்து வரட்டும். தோசை அந்த சைடு வெந்துருச்சு. மேலே எல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு அரை நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தோசையை மெல்லிசாவும் விட்டுருக்கிறதுனால அந்த டைம் போதும். இப்போ எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் மசாலா தோசை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை மெல்லிசா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 4-5 பீன்ஸையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நீங்க காலிஃபிளவர் இருந்தா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். மசாலா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் சீரகமும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து
பொரிய விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் பட்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதுல 7-8 முந்திரிய சின்ன சின்ன பீசஸா உடைச்சு சேர்க்கிறேன். முந்திரி வறுபட்டுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இத லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளிய உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். மசாலாக்கு உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வேகணும். ரொம்ப சாஃப்டா வெந்துடாம பாத்துக்கங்க. அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் ஆகும். எல்லா வெஜிடபிள்ஸுமே மசாலாவோட சேர்ந்து கிரன்ச்சியா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடாதீங்க. இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் மசாலா இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மசாலாவை நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் மீடியம் ஹீட்ல இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி விட்டுக்கங்க. இப்ப தோசை மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தோசை பரட்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஸ்டவ் சிம்முக்கு மாத்தியாச்சு. நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் மசாலாவை நடுவுல 3 to 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். இப்ப தோசை நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அடிப்பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடும் இந்த மாதிரி திருப்பிடுங்க. இந்த சைடு மடிச்சாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு டேஸ்டான வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இத பிளேட்டுக்கு மாத்திடலாம். மஷ்ரூம் மசாலா தோசை பண்ண போறோம். 200 கிராம் காளான நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணாதான் நம்ம மஷ்ரூம் கறியை தொக்கு பதத்துக்கு பண்ண முடியும்.
இந்த மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலையும் சேர்த்து 1-2 க்ரஷ் பண்ணுற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் க்ரஷ் பண்ண அந்த ஸ்பைசஸை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் நல்லா சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு நல்ல பொடியாக சாப் பண்ண 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல வதக்கினாலே அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. தொக்கு பதத்துக்கு நம்ம பண்ணுறதுனால எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். தக்காளியை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா பொடியாக கட் பண்ண காளானை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் பிரட்டி விட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் வேகும் போதும் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வரும், அதனால 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த மஷ்ரூம் மசாலாவோடு சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். அதுக்கு 7 to 8 நிமிஷம் ஆகும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 8 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கமகமன் வாசனையா மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசையை ஊற்றிடலாம். தோசைக்குள்ள போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக தான் இந்த தோசை ஊற்றணும். தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண தொக்கை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷமா தோசை வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண தொக்கை கொஞ்சமாக எடுத்து தோசை மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த தொக்கு மேலே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் ஒரே 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1 நிமிஷமாச்சு. நல்லா சூப்பராக டேஸ்டாக மஷ்ரூம் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எள்ளு தக்காளி கார சட்னி தோசை பண்ண போகிறோம். இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 பல் பூண்டு, இது கூடவே 4 to 5 காஞ்ச மிளகாய். நான் 4 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வறுபட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். நீங்க எல்லாம் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி. இப்ப எல்லாமே நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளியை நல்லா மசிய விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம்.
கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது சட்னியில் உள்ள புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும், தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவு விட்டுருக்கேன். நல்லா இந்த தோசைக்கு தோசை வந்து மெல்லிசா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். தோசை ஊற்றி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்லையே வச்சிருங்க. வச்சுட்டு தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் விடுறேன். இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், வறுத்த எள் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தோசை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக அமுத்தி விட்டுறலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் தோசை கருகிராமல் இருக்கும். நம்ம மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தோசையை எடுத்துடலாம். சுவையான எள்ளு தக்காளி கார சட்னி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கட் தோசை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட கறிவேப்பிலை இலைகள், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 1 டீஸ்பூன் இஞ்சி, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா 1 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்சு மசிச்ச 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இதுல லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கார சட்னிக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 5 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி மசாலா பண்றதுக்கு இந்த பவுல்ல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை விதைகளை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுல இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க.
தக்காளியில் உள்ள விதைகளை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணாதான் இந்த மசாலா வந்து நீர்த்து போகாம அப்படியே இருக்கும். வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கட் தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் தக்காளி மசாலா, கார சட்னி மூணுமே ரெடியா இருக்கு. வீட்டுல உள்ள இட்லி பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு ரெடியா இருக்கு. தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமா ஒரே ஒரு டிராப் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு நல்லா தொடச்சு விட்டுட்டு தோசையை ஊத்திடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு ஊத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்ப தோசையை சுத்தியும் தோசை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா கார சட்னிய ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுல ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி மசாலா, அடுத்து இட்லி பொடி. இப்ப கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாக்கு தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இருக்கட்டும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் தக்காளி மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்ப கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் பெரட்டி போட்டிருக்கேன். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்தாலாம் தோசை வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். எடுத்துடலாம். 4 விதமான டேஸ்டோட சூப்பரா கட் தோசை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மசால் தோசை பண்ண போறோம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல காலிஃப்ளவர் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பும் சேர்க்கிறேன். அடுத்து இதுல காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. மூடி போட்டு இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. இதுல உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஒவ்வொரு பூவையும் எடுத்துட்டு கொஞ்சம் தடிமனான பார்ட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நல்லா எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க, அல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு விட்டு அரைச்சாலும் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கிடைக்கும். அல்லது சாப்பர்ல போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் காலிஃப்ளவர் பீசஸை நான் சாப்பர்ல சேர்த்திருக்கேன். இதை இந்த சாப்பர்ல போட்டு நல்லா குட்டி குட்டியா கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா மசாலா ரெடி பண்ணி தோசை மேல ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா கரெக்டா இருக்கும். காலிஃப்ளவர் மசாலா ரெடி பண்றதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/4 கப் அளவுக்கு
நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம சாப் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்க குக்கர்ல 5 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இதை இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சு மசிச்சு சேர்த்தோம்னா காலிஃப்ளவர் மசாலாவோடு சேர்ந்து நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தோசைக்கு காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை மெல்லிசா விட்டாதான் நல்லா இருக்கும். அதனால மெல்லிசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தோசையை சுத்தியும் தோசை மேலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்க நெய் விடுறதுனாலும் விட்டுக்கங்க. நான் வந்து எண்ணெய் தான் விடுறேன். மூடி வச்சிருங்க. தோசை வெந்து மேல கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். இந்த மாதிரி தோசை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசை மேல லைட்டா இட்லி பொடி தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்ப தோசைய இந்த சைடு ஒரு மடிப்பும் இந்த சைடு ஒரு மடிப்பும் மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சோம்னா நல்ல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. இதை ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பரா டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. புதினா மல்லி கார தோசை பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு, அதே அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். புதினா இஞ்சியில எல்லாம் காரம் இருக்கும், அதனால 2 சரியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாவை உடைச்சு சேர்த்திருக்கேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். 4-5 தோசை ஊத்துற மாதிரி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். தோசை மாவுல உப்பு இருக்கு, அரைச்ச அந்த பேஸ்டுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்ப நல்லா கலந்துருங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். இந்த தோசைய மெல்லிசா ஊத்துங்க, நல்லா இருக்கும்.
தோசையை சுத்தியும் தோசை மேலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை அந்த சைடு வெந்ததும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். தோசை வெந்துச்சு, எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.